மோண்டா புயல் எதிரொலியாக பெய்த கனமழையால் தெலங்கானா மாநிலம் வாரங்கல் மாவட்டம் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளது. முக்கிய சாலைகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பல்வேறு பகுதிகளுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் ஆந்திராவின் காக்கிநாடா மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடந்தது. புயல் காரணமாக தெலங்கானா மாநிலம் வாரங்கல் மாவட்டத்தில் 29 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் வாரங்கலின் முக்கிய சாலைகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. கனமழையால் வாரங்கல் ரயில் நிலையத்தில் மழைநீர் புகுந்தது. வெள்ள நீரில் ரயில் தண்டவாளங்கள் மூழ்கியதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் புகழ்பெற்ற வாரங்கல் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனிடையே கிராமப் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடுமையாக சிரமம் அடைந்துள்ளனர். உப்பரப்பள்ளி புறநகர் பகுதியில் பேருந்து ஒன்று வெள்ளத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணித்த அனைவரும் பாதுகாப்பாக தப்பினர். இதனிடையே வானிலை ஆய்வு மையத்தின் கனமழை எச்சரிக்கையை ஒட்டி கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டதாக வாரங்கல் மாவட்ட ஆட்சியர் சத்யா ஷரடா தெரிவித்துள்ளார். மேலும் நோய் தொற்று பரவாமல் தடுப்பதிலும் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சேர்க்கும் பணிகளில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.